என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு வழங்கிவிட்டது என ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் இணை அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் 2024-25 நிதியாண்டில் தமிழகத்திற்கு வரவேண்டிய 4034 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதா என திமுகவின் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 3 நிதியாண்டுகளில், அதாவது 2022-23 முதல் 2024-25 வரை 29,945 கோடி ரூபாய் நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2022-23 நிதியாண்டில் 9,744 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் 2023-24 நிதியாண்டில் 12,617 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதேபோல 2024-25 நிதியாண்டில் 7,585 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையான 2,884 கோடி ரூபாய் 2025 ஏப்ரலில் முழுவதுமாக வழங்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 31/3/2025 தேதியின்படி வேலைகளை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகளின் செலவுகளை குறிக்கும் மெட்டீரியல் காம்பனன்ட் நிலுவைத் தொகையான 859 கோடி ரூபாயில் 50% ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என்று கமலேஷ் பாஸ்வான் கூறினார்.